செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வயலூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இம்முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார். இதேபோல் கூவத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தார். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் நாராயணன் சர்மா, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் RT அரசு, திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அடுத்த நாராயணபுரம் கொசஸ்தலை ஆற்று படுகையில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் அள்ளப்பட்டு வருவதாக திருவள்ளூர் தாலுகா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்றபோது போலீசாரை கண்டதும் 4 பேர் மணல் அள்ளிய வாகனத்துடன் தப்பி சென்று உள்ளனர். அப்போது போலீசார் செல்போன் டார்ச் லைட் உதவியுடன் அவர்களை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்று உள்ளனர். அப்போது வாகனத்தில் மணலுடன் இருந்தால் போலீசிடம் சிக்கி கைதாகிவிடும் என எண்ணிய அவர்கள் வாகனத்தில் இருந்து மணல்களை கீழே தள்ளி எந்தவித அடையாளம் இல்லாமல் குன்னவளம் பகுதியில் வீட்டின் வெளியே வாகனத்தை கழுவி நிறுத்தியுள்ளனர். இதனை அடுத்து அவர்களை பின்தொடர்ந்து சென்ற போலீசார் வாகன அடையாளம், அதன் எண் வைத்து வாகனம் நிறுத்தப்பட்டு இருந்த இடத்திற்கு சென்று கழுவப்பட்டு இருந்த வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் பாஸ்கர் என்பதும் வாகன உரிமையாளர் முருகனுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஆற்றில் மணல் திருடு விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது. பின்னர் பாஸ்கரை கைது செய்த போலீசார் வாகனத்தின் உரிமையாளர் முருகன் உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே நாகையநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆனைக்கல்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் இன்று காலை சமையலர் ரேவதி பள்ளி குழந்தைகளுக்கான மதிய உணவு சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக கேஸ் சிலிண்டரின் கசிவு ஏற்பட்டு தீ பற்றியது. அப்போது ரேவதி சத்தம் போட்டதால் அங்கிருந்த இளைஞர்கள் ஓடி வந்து சிலிண்டர் பற்றிய தீயை ஈர சணல் சாக்கு மூலம் அணைத்து சிலிண்டரை வெளியில் தூக்கி எறிந்தனர். இதில் சமையல் அறையில் இருந்த அரிசி மூட்டை உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த முசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் பள்ளிக்கு சென்று சமையலறை கூடத்தை பார்வையிட்டு விபத்து குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் சிலிண்டர் அடுப்பு தேவையான உபகரணப் பொருட்களை உடனடியாக வழங்கிட கல்வித்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கரடிக்கூட்டம் ஊராட்சியில் முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் கரடிக்கூட்டம் முதல் கிருஷ்ணாபுரம் காலனி வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பின்னர் 1,40,00,000 மதிப்பில் முடிவுற்ற சண்முக நதி குடிநீர் திட்டம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். மேலும் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அடுத்த நன்னிமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் செரினா பேகம். இவரது உறவினர் மூலம் வலங்கைவான் தெற்கு அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் அறிமுகமாகியுள்ளார். மேலும் காயத்ரி தான் தஞ்சையில் உள்ள பிரபல தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றுவதாகவும் அந்த வங்கி மூலம் அரசின் மானியத்துடன் கூடிய கடன் வாங்கி தருவதாகவும் செரினா பேகத்திடம் கூறியுள்ளார். காயத்ரியின் ஆசை வார்த்தையில் மயங்கிய செரினா பேகம் மற்றும் அவரது சகோதரிகளான சலாமத் நாச்சியார், வசீலா பானு, மருனிஷா ஆகியோர் மானியத்துடன் கூடிய கடனுக்காக முன்பணமாக 3.30 லட்சத்தை பல்வேறு தவணைகளாக காயத்ரியிடம் கொடுத்து உள்ளனர். பின்னர் பணம் கொடுத்து பல மாதங்கள் ஆகியும் வங்கிக் கடன் கிடைக்காத நிலையில் பணத்தை திரும்பிக் கொடுக்குமாறு செரினா பேகம் உள்ளிட்டோர் காயத்ரியிடம் கேட்டுள்ளனர். ஆனால் காயத்ரி பல்வேறு காரணங்களை கூறி தாமதப்படுத்தி வந்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த செரினா பேகம் உள்ளிட்டோர் இதுகுறித்து கூத்தாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த காயத்ரியை கைது செய்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்ல வடகால் சுங்குவார் சத்திரம் மாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சிப்காட் தொழிற்பூங்காக்கள் அமைந்து உள்ளன. இந்த சிப்காட் பகுதியில் உள்ள பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்த வாடகையில் தங்கும் அறைகள் கட்ட தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்தது. இதனை அடுத்து வல்லம் வடகால் சிப்காட் பகுதியில் 706.50 கோடி மதிப்பீட்டில் தொழிலாளர் நல விடுதி கட்டப்பட்டு வருகிறது. தற்போது பணி நிறைவு அடையும் தருவாயில் உள்ள இதனை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம், ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி, வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் கண்ணன், திருப்பெரும்புதூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு திருச்சுலுவை அருட்சகோதரிகள் சார்பில் மனித கடத்தலுக்கு எதிரான உலக தின பேரணி நடைபெற்றது. திருச்சுலுவை சபை மதுரை மாநில தலைவி அருட்சகோதரி பாத்திமா கட்டார் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை பேரூராட்சி அலுவலகம் முன்பிருந்து வத்தலகுண்டு ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன், பேரூராட்சி மன்ற தலைவர் சிதம்பரம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பெண்கள் மனித கடத்தலுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் வத்தலகுண்டு முக்கிய சாலைகளில் வந்த பேரணி தனியார் பள்ளி மைதானத்தில் நிறைவடைந்தது. அங்கு மனித கடத்தலுக்கு எதிரான கருத்தரங்கம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் புத்தூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை அருகே காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் திருச்சி எஸ்பி படத்துடன் மிரட்டல் விடுக்கும் வாசகங்களை இணைத்து பதிவேற்றம் செய்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் புத்தூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராஜபாண்டி என்ற இளைஞர் அதை பதிவேற்றம் செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ராஜபாண்டியை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் திருச்சி குழுமணி சாலையில் ராமநாத நல்லூர் பேருந்து நிலையத்தில் நிற்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்றபோது ராஜபாண்டி பட்டா கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சோமரசம்பேட்டை காவல்துறையினர் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது. மேலும் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் இருந்து வரும் வெள்ள நீர் முல்லை பெரியாற்றில் கலந்து ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ, துணிகள் துவைக்கவோ, கால்நடைகளை குளிப்பாட்டவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகத்தூர், ஏகாட்டூர், பெஞ்சிவாக்கம், நயப்பாக்கம், தொடுகாடு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 217 இருளர் இன குடும்பத்தினருக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் குடிநீர், கால்வாய், தெருவிளக்கு, சாலை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக இருளரின மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களை அவதூறாக பேசியும் மிரட்டு செயலில் ஈடுபட்டு வரும் குமாரசேரி ஊராட்சி செயலாளர் சரவணன் என்பவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் தமிழரசு தலைமையில் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவலறிந்த கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள திருச்சின்னபுரம் மெயின் ரோட்டில் வசித்து வருபவர்கள் சுதாகர் அனிதா தம்பதியினர். இவர்களது டீ கடை திடீரென தீப்பற்றி முற்றிலும் எரிந்து நாசமானது. இதுகுறித்து பேசிய சுதாகர், இது 3வது முறையாக நடந்துள்ளதாகவும் இப்பகுதியில் இருக்கும் மர்ம நபர்கள் இதனை செய்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். பின்னர் இதுகுறித்து புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாபேட்டை அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் சாலியமங்கலம் மங்கம்மாள் மஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மின்சார வாரியம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய்த்துறை, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அடுத்த தென்மாதிமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே கடந்த 3 ஆண்டுகளாக ஜெயமோகன் என்பவர் தமிழ்நாடு அரசு மூலம் ஆவின் முகவராக ஒப்பந்தம் பெற்று ஆவின் பாலகம் நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் இரவு கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் இரவு ஆவின் பாலகத்தில் இருந்து புகை வெளிவருவதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் சிலிண்டர் வெடித்து தீ மளமளவென எரியத் தொடங்கியுள்ளது. பின்னர் ஜெயமோகன் கடலாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் ஊற்றி எரித்த மர்ம நபர்கள் மீது புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் ஒரு 4-5 வருஷமா இது நான் வச்சுன்னு மெயின்டைன் பண்ணிருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த தகராறும் எனக்கு எதுவும் வரல. அக்கா வீட்டுல 1 மாசத்துக்கு முன்னாடி இடம் தகராறுன்னு சொல்லிட்டு நாங்க அங்க போயிருந்தோம். போய் கேஸும் கொடுத்துக்கிறாங்க, சிஎஸ் காப்பியும் போட்டுக்கிறாங்க. ஆனா நான் ஏன் இந்த மாதிரி எங்க அக்கா வீட்டு ஆக்கிரமிக்கு சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் சண்டைக்கு போனேன். அந்த அடிப்படையில என்னை நேற்று நைட்டு நான் கடையை பூட்டிட்டு போயிட்டேன். 10 மணிக்கு போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா 11:05 மணிக்கு கரெக்டா கொளுத்திட்டு போயிருக்கிறாங்க. பெட்ரோல் போட்டு தான் உள்ள கொளுத்திக்கிறாங்க. பேக் சைடு கீச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு சார். ரெண்டாவது இப்போ 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பொருள் இருந்துச்சு உள்ள. அந்த பொருள் எடுத்தாந்து 15 தான் எடுத்தாந்து இறக்குனே நானு. இவ்வளவு பொருள் வச்சிருந்தேன். திடீர்னு இந்த மாதிரி நைட்டு 11 மணிக்கு எனக்கு 11:26 பசங்க போன் பண்ணாங்க. இந்த மாதிரி டீ பக்கத்து சாப்பிட வந்தவங்க இந்த மாதிரி கடையில ஏதோ போக என்ஜினுக்குதுன்னு சொல்லிட்டு போன் பண்ண பார்த்து நைட் அண்ணாத்திக்கு ஓடியாந்தா உள்ள என்ஜினுக்கு. சென்னை அம்பத்தூர் அடுத்த ஒரகடம் வெங்கடேஸ்வரா நகர் பச்சையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராமு. இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இதே பகுதியில் டெல்லி என்பவரும் வசித்து வருகிறார். இந்நிலையில் இருவரும் தங்களது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வெளியே நிறுத்திவிட்டு சென்று உள்ளனர். அப்போது இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் அடுத்தடுத்து 2 இருசக்கர வாகனத்தையும் திருடி சென்று உள்ளனர். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து இருசக்கர வாகனங்களின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் அம்பத்தூர் காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இருசக்கர வாகனங்களை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் சந்தை தோப்பு என்ற இடத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் வார சந்தை கூடுவது வழக்கம். அந்த வகையில் இன்று கூடிய வார சந்தையில் ஆடி மாத பிறப்பை ஒட்டி 3000க்கும் மேற்பட்ட செம்மறி வெள்ளாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டது. இந்த ஆடுகளை வியாபாரிகள், பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கினர். இதில் எடைக்கு ஏற்றாற்போல் 2000 இருந்து அதிகபட்சமாக 25,000 வரை விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென்றல் நகரை சேர்ந்தவர் மாரிமுத்து. ஓட்டுநராக வேலை பார்த்து வரும் இவர் கிழவிகுளத்தை சேர்ந்த அம்மையப்பன் என்பவரது டிராக்டரின் கண்மாயில் வண்டல் மண் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் இவர் வாழவந்தால் கண்மாயில் இருந்து டிராக்டரில் மண் அள்ளி கொண்டு நடுவுக்குளம் கண்மாய் வழியே குறுக்கு பாதையில் சென்றுள்ளார். அப்போது கண்மாயின் மேட்டு பகுதியில் திரும்பியபோது எதிர்பாராத விதமாக டிராக்டர் முன்பக்கமாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் டிராக்டரின் அடிப்பகுதியில் தூக்கி வீசப்பட்ட ஓட்டுநர் மாரிமுத்து உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சேத்தூர் காவல்துறையினர் மாரிமுத்துவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஜங்ஷன் சாலையில் ஒன்றிய அரசின் நிறுவனமான BSNL தொலைபேசி நிலையம் அமைந்து உள்ளது. இந்த நிலையத்தில் தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கும் அறையில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் BSNL அலுவலகம் மற்றும் கண்காணிப்பாளர் அலுவலகம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் விருதாச்சலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் BSNL நெட்வொர்க் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் BSNL நெட்வொர்க் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் மிகவும் அவதியடைந்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பெருவளைப்பூர் பகுதியைச் சேர்ந்த கலைசெல்வன் சிந்துஜா தம்பதியின் மகன் கீர்த்திவாசன். இவர்கள் திருப்பூரில் வேலை பார்த்து வரும் நிலையில் இவர்களது மகன் பாட்டியுடன் தங்கி பெருவளைப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் கீர்த்திவாசன் உள்ளிட்ட 10 மாணவர்கள் வீட்டுப்பாடம் செய்யாமல் திங்கட்கிழமை அன்று பள்ளிக்கு சென்று உள்ளனர். ஆசிரியர் வீட்டுப்பாடம் செய்யாத மாணவர்களை கண்டித்து உள்ளார். இதனால் பயந்து போன கீர்த்திவாசன் இன்று காலை பள்ளி செல்லாமல் பாட்டியிடம் அடம் பிடித்து உள்ளார். ஆனால் பாட்டி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இதனால் கீர்த்திவாசன் பள்ளிக்கு சென்றால் சக மாணவர்கள் முன்னிலையில் மீண்டும் ஆசிரியர் திட்டுவார் என நினைத்து வீட்டில் வயலுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்து எடுத்து குடித்துவிட்டு பள்ளிக்கு சென்றிருக்கிறார். பின்னர் வகுப்பறைக்கு சென்றதும் சிறிது நேரத்தில் கீர்த்திவாசன் மயங்கி கீழே விழவே அவரை ஆசிரியர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்து உள்ளனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கீர்த்திவாசனை கொண்டு சென்று உள்ளனர். ஆனால் அவர் கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கணக்கிளையநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு 184 பயனாளிகளுக்கு 8.76 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் மக்கள் வழங்கிய மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பி தேவை ஏற்படும் மக்களுக்கு அலுவலர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து அப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் கீதா. இவர் ஆடி கிருத்திகையை ஒட்டி அங்குள்ள கோவிலுக்கு சென்று உள்ளார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் பெண்ணை சரமாரியாக தாக்கி அவரது கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்து சென்றார். இது தொடர்பாக அங்கு பதிவாகியுள்ள CCTV காட்சிகளை கொண்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. அதன் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞர்களை தேடி வருகின்றனர்.